மகாபாரதத்திலே இதுதான் உச்சக்கட்டம். பகவான் இல்லாத சமயத்தில் எப்படி அவர் நாமா நம்மை ரட்சிக்குங்கிறதுக்கு நாமியை காட்டிலும். ஏன்னா ஒருவேளை பெரியவாள்ல வேடிக்கைக்கு சொல்லுவா, அந்த நாமியான கண்ணன் இருக்கும்போது கோபஸ்திரீயின் புடவையை திருடினான். ஆனால் பெருமாளுடைய நாமம் திரௌபதிக்கு புடவையை கொடுத்தது. வஸ்திரம் எடுத்தது கண்ணன், வஸ்திரம் கொடுத்தது அவன் நாமா. வஸ்திரம் கொடுத்தது நாமி, வஸ்திரம் கொடுத்தது நாமம், வஸ்திரத்தை எடுத்தது நாமி. நாமம் வேணுமா நாமி வேணுமான்னு கேட்டுட்டா பெரியவாள்லாம். நாமம் தானே புடவை கொடுத்தது, அதுதானே உதவித்து. அதனால தான் சொன்னா, ஓட்டைப்புறத்துக்கும் யானைப்புறத்துக்கும் ஒரு புடவை வியாபாரம் நடந்ததிரேன்னர். ஓட்டைப்புறம்ங்கிறது துவாரகா, துவாரம்னா ஓட்டை, ஓட்டைப்புறம். ஹஸ்தினாபுரம்னா யானைப்புறம், யானைப்புறத்துக்கும் ஓட்டைப்புறத்துக்கும் ஒரு புடவை வியாபாரம் நடந்ததிரே. ஒரு சாரி பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கான். அவள் வார்த்தையால் புடவையை கோத்து கொடுக்குறா, அவர் நூலால் புடவையை கோத்து இவருக்கு அனுப்புகிறார். இப்பேற்பட்ட வியாபாரம் நடந்ததுன்னார். இப்போ இது ஆன உடனே பார்த்தானாம். இதில் பெரியவாள்லாம் நிறைய குணங்கள் எடுத்து காண்பிக்கிறா. சங்க சக்கர கதா பாணே அப்படின்னு அவர் சொல்லுவதால் பகவானுடைய ஞான சக்தி போன்ற குணங்களை கொண்டாடினாளாம். அடுத்தது துவாரகா நிலைய, துவாரகாவில் தங்கினவனேன்னு சொல்லுகின்றபடியால் வைகுண்டத்தை விட்டு துவாரகாவுக்கு வந்த பகவானுடைய சௌலபிய குணத்தை கொண்டாடுறாளாம். அடுத்தது அச்சுதன்னு சொல்லுகின்றபடியால் சுவாமித்வம் அப்படிங்கிற குணத்தை கொண்டாடுறாளாம். அடுத்தது கோவிந்தன்னு சொல்லுகின்றபடியால் சௌஷீல்யம்ங்கிற குணத்தை கொண்டாடுறாளாம். புண்டரீகாட்சன்னு சொல்கின்றபடியால் வாத்சல்யத்தை கொண்டாடுறாளாம். அதனால ஞான சக்தி, அதே சமயத்தில் சௌலபியம், சௌஷீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம் இதை கொண்டாடிட்டு ரக்ஷமாம் என்னை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லுவதால் ஆகிஞ்சன்யத்துவம், ஆகிஞ்சன்யத்துவம்னா எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்கிறது. அனன்யகதித்வம், உன்னை தவிர வேற புகழ் இல்லைன்னு சொல்றது. சரணாகதாம் உபாயத்துவம், இதுதான் வழின்னு காண்பித்ததால் இது திரௌபதி சரணாகதி, பகவானுடைய கருணைக்கு மேல்வோங்கி நிற்கக்கூடிய சரணாகதி. இப்போ இதான உடனே திரௌபதி சொல்றாளாம், யாம் நம்ருஷ்யந்தி வாதேன ஸ்பிருஷ்யமானாம் கிருஹே புரா ஸ்பிருஷ்யமானாம் சஹந்தியேத்ய பாண்டவாஸ்தாம் துராத்மனா. சொல்றாளாம், எப்பேற்பட்டவளை சூரியனின் கிரணங்களும் பட்டதில்லையோ, எப்பேற்பட்டவளை காற்று கூட மெதுவாக தீண்ட முடியாதோ, அப்பேற்பட்டவளை இந்த சபையில் நடுவில் நிற்க வைத்தீர்களே. கதம் ஹி பாரியா பாண்டூனாம், பராக்கிரமர்களான பாண்டவர்களின் பத்னி நான். பார்ஷதஸ்ய ஸ்வசாசதி, பெரிய குலத்தின் வது நான், பெரிய குலத்தின் பெண்ணு நான். வாசுதேவஸ்ய சேசகி சசகி, வாசுதேவனின் அதாவது கண்ணனின் தோழி நான். பார்த்திவா நாம் சபாமிமாம், அப்பேற்பட்டவளை அவமானப்படுத்திவிட்டேளேன்னு சொல்லும்போது காந்தாரி ஓடி வரா. ஐயோ ராஜா, என்ன நான் கேள்விப்படுறது, நம்ம குலவதுவியா இப்படி பண்ணிவிட்டேள், இப்போ ஏதாவது பண்ணுங்கோ, எப்படியாவது விடு மோட்சம் கொடுங்கோ. அப்போ கர்ணன் சொல்கிறான், திரௌபதி அதெல்லாம் புடவை எவ்வளோ வேணாலும் வரட்டான்டி, என் தொடையில் உட்காரு சொல்கிறான். அப்போ துரியோதனன் நல்ல ஐடியா கொடுக்குறியே, என் தொடையில் உட்காருன்னு சொல்ல கர்ணனும் அவளை வைஷ்யஸ்திரீ என்று ரொம்ப கடுமையாக விஷ. அப்போது திருதராஷ்டிரன் சொன்னாராம், நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்ன போது அப்போ எழுந்து நிற்கிறான் பீமன். பீமன் சொல்கிறான், எங்கள் அண்ணா உன் 2 கையும் கொடு, நான் அதை நன்னா எரிச்சுடுறேன் நானாம். அப்போ அர்ஜுனன் எழுந்து நின்னானாம், என்ன தவறு நேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் சகுனி போராடுறான் அண்ணா கிட்ட, நீ க்ஷமாபணம் கேளுன்னு சொல்ல. பீஷ்மன் தன் அண்ணாவான யுதிஷ்டிரனை இப்படி சொன்னது தவறுங்கிறதுக்காக தான் அந்த திருச்செங்குன்றூர் அதெல்லாம் சொன்னேன் பாருங்க, திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு கோவில், புலியூர்னு ஒரு கோவில் சொன்னேன் பாருங்க, அந்த பிராயஷ்சித்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த பெருமாளை இங்கே சேவிச்சான். ஞாபகம் வச்சுங்கோ. அதனால் இப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கே. அப்போ எல்லாரும் ஒரு சபதம் எடுக்கிறா. அர்ஜுனன் சொல்கிறான், எல்லாரும் சபை நடுவில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இந்த கர்ணனை கொல்ல வேண்டியது எம் பொறுப்பு. பீமன் எழுந்து நிற்கிறான், இந்த துரியோதனின் தொடைய உடைச்சி அந்த ரத்தத்தை எடுக்க வேண்டியது எம் பொறுப்பு. துஷாசனின் மார்பை கிழித்தெறிய வேண்டியது எம் பொறுப்பு. அப்போ சகதேவன் எழுந்து நிற்கிறான். அவன் சொல்றான், இந்த சகுனி ஆடினா பாரு, அவன் கையை வெட்டிட்டு தர்மத்தை பரிபாலனம் பண்றது எம் பொறுப்பு. நகுலன் சொல்றான், விஞ்சின கௌரவாள் இருக்கா பாருங்க, அத்தனை பேரையும் வதம் பண்ண வேண்டியது எம் பொறுப்பு. திரௌபதி சொன்னா, அது வரைக்கும் நான் என் தலையை முடிஞ்சுக்க மாட்டேன். திரௌபதி சபதம் எடுத்தாள்.
இப்படி எடுக்கும்போது காந்தாரி சொல்ல திருத்தராஷ்டிரன் கேட்குறான், ஏண்டிமா நீ ஏதாவது வரம் கேளுன்னா. அப்போ திரௌபதி சொல்கிறா, முதல் வரம் எங்கள் ஆத்துக்காரர் யுதிஷ்டிரனை தாசியத்துவத்திலிருந்து விடுவு பெற்ற செய்யுங்கள், ஆயுதங்களை கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு, டன், யுதிஷ்டிரன் இனிமே ஃப்ரீ. அடுத்தது வரம் கேளுடிமா, பயம் அவனுக்கு, தம் புத்திராட்களேனா இவெல்லாம் சபதம் எடுத்திருக்காளே. அடுத்தது கேட்குறான். அடுத்தது அவள் சொல்கிறா, ஏனைய 4 பேரையும் இதே மாதிரி தாசியத்துவத்திலிருந்து எடுத்து அவள் கிரத கஜ துரகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து. 3வது வரம் கேள். அப்போ அவள் சொல்கிறா, ஒரு வைஷ்யனுக்கு 1 வரம் கேட்கறதுக்கு தகுதி, க்ஷத்ரிய ஆணுக்கு 3 வரம், க்ஷத்ரிய பெண்ணுக்கு 2 வரம், அந்தணனான பிராமணனுக்கு 100 வரம். நான் க்ஷத்ரிய பெண்ணாதலால் 2 வரம் தான் கேட்க முடியும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் 3வது வரம் என்னால் கேட்க முடியாதுன்னு ஆடும். அதனால் நீ இழந்த சொத்து எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுத்துறேன், இந்திரபிரஸ்தம் எல்லாம் உனக்கு வந்துடும், திரும்பி கவலைப்படாது, எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னா. அப்போது சொல்கிறான் கர்ணன், இந்த மாதிரி ஒரு அப்பனை வச்சுன்னு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு துரியோதனனை பார்த்து சொல்கிறான். அப்போது யுதிஷ்டிரனை பார்த்து துரியோதனன் சொல்கிறான், வேணா இன்னொரு ஆட்டம் விளையாடலாமா, ஆட்டம் விளையாடலாமான்னு கேட்குறான். அப்போ விளையாடலாம்னு உட்காந்துக்கிறான் யுதிஷ்டிரன். இதை ஞாபகம் வச்சுக்கோ, முதல் தடவை சூதாடி அவள் காட்டுக்கு போகலை, உடனே திரௌபதி சொன்னா உட்காருங்க இப்போ விளையாடுங்க. அவளுக்கு என்னன்னா, தான் ஆத்துக்கார தன்னை விட்டு கொடுத்ததுக்கு பிராயசித்தம் பண்ணணும், அவளும் பண்ணணும். காட்டில் கொஞ்ச நாள் போய் இருந்தால்தான் அவளுக்கு என்ன பண்ணலாம்னு என்ன வரும். விளையாடுங்கன்னா விளையாடினான், தோற்றான். அதுக்கு முன்னாடி ஒரு பந்தயம். இதுக்கு முன்னாடி அந்த முதல் தடவை பந்தயத்துக்கு முன்னாடி வனவாசம் அஜ்ஞாதவாசம் கிடையாது, முதல் தடவை அந்த சொத்து பத்து தான். இப்போதான் இந்த பந்தயம் வைக்கிறான் துரியோதனன். 12 வருஷம் வனவாசம்னு வைக்கிறான். அதோடு நிறுத்திருக்கலாம் இல்லையா. அப்போ சகுனி சொல்லி கொடுக்குறான், இன்னொரு வருஷம் வாங்கிக்கோ. என்னன்னு கேட்குறான், அஜ்ஞாதவாசம்னு சொல்லி. அஜ்ஞாதவாசம்னா இவ யாருன்னு இன்னொருத்தருக்கு தெரியப்படாது, தெரிஞ்சுட்டா மறுபடியும் 12 வருஷம், 1 வருஷம். அந்த 1 வருஷத்துல தெரிஞ்சுட்டா மறுபடியும் 12 வருஷம். இது இப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம்னே போயிட்டு இருக்கோம். நம்ம ஜாலியாக ஆளலாம்னு நினச்சான். அந்த முட்டாள் நினச்சி பார்க்கல, இவா பக்கம் ஒரு பெரிய தீர்க்க சக்தி ஒன்று இருக்குது, அது எப்படி நடத்தி கொடுக்கும்னு. இவா என்னமா தோத்து தானே போவான்னு நினச்சி கேட்குறான். அசம்பவே ஹேமமயஸ்ய ஜந்தோ தஸ்தாபி ராமோ லுலுபே மிருகாய பிராய சமாசன்ன பராபவானாம் தியோ விபர்யஸ்தரா பவந்தி அப்படின்னு சொல்ல, அந்த ஆட்டத்தில் தோற்று போய் 2வது முறை சூதாடி தோற்று போய் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம்னு நினச்சிருக்கா. இப்போ குந்தி போன்னு அழறா, நானும் உங்களோட வேணா வனத்துக்கு வந்துடுறேன். இப்போ விதுரன் தடுக்கிறார், அம்மா நீ உனக்கே வயசாயின்னு இருக்கு, இந்த வயசில் நீ என்னத்தை போவே, என்னோட இரு, அவள் என்னோட குடிசையில் இருக்கட்டும், நீங்கள் என்ன காட்டில் கீழே படுத்துப்பேளோ அதே மாதிரி உங்கள் அம்மா படுத்துக்கிட்டோம், நீங்கள் என்ன சாப்பிடுவேளோ அதே மாதிரி சாப்பிட்டோம். ஏன்னா பரதனும் ராமனை பிரிந்து விட்டு நந்தி கிராமத்தில் ராமர் எப்படி இருந்தாரோ அப்படி தான் இருந்தார். அதனால தான் இன்றைக்கும் சங்கமேஸ்வரன் இரிஞாலக்கூடான்னு கூடல் மாணிக்கம் சொல்கிறேன் இல்லையா, அங்கு பகவானை பரத ரூபமாக சேவிப்பது தான் வழக்கம். அந்த பரதனுக்கு பஞ்சபக்ஷ பரமானந்தம்லாம் கிடையாது, அது கத்திரிக்காயை ஒரு மாதிரி சுட்டு அந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் தான் வைப்பான். நந்தி கிராமத்தில் எதுவோ அதே தான் அவருக்கு. அவர் பரதாழ்வா நிலையில் இருக்கார். ஆனால் ஒன்றும் கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும். திருப்பரையார் ராமரை விட, பாயம்மல் சத்ருகுணனை விட, திருமூழிக்களத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை விட, நாலம்பலத்தில் இருக்கக்கூடிய பெரிய க்ஷேத்திரம் இரிஞாலக்குடா. ஆனால் பரதனுக்கு ஒரு 10 சொத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் எதுலேயுமே பற்று இல்லாமல் ராமபக்தியிலேயே இருந்துருப்பார். அதே மாதிரி குந்தி இருக்கட்டும்னு சொன்னார். அப்போ இந்த பஞ்ச பாண்டவாளும் திரௌபதியும் நடக்க ஆரம்பித்தாளாம். அப்போ குந்தி சொன்னாளாம், அம்மா திரௌபதி உங்ககிட்ட ஒன்று பிரார்த்தனை பண்ணுறேன், சகதேவஸ்சமே புத்திரஹா, இந்த குழந்தை சகதேவன் கடைக்குட்டி இருக்குப்பார், அது மேலே தான் எனக்கு அன்பு ரொம்ப ஜாஸ்தி. எல்லாரையும் பார்த்துக்கிறத விட ஒரு படி அந்த குழந்தை சகதேவனை பார்த்துக்கோமா. பாருங்கோ, அவள் மாதிரியின் குழந்தைன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கல குந்தி. ஏன், கிருஷ்ணனுடைய அத்தை எப்படி இருப்போ, இனியா கிருஷ்ணனை பிரார்த்திக்கிறாளே, கிருஷ்ணா எனக்கு துக்கத்தை கொடுன்னா. கிருஷ்ணர் கேட்டார், ஏமா என் அத்தையாக இருந்து இப்படியா பிரார்த்தனை பண்ணுவா. இல்லை, துக்கத்தில் தான் நான் உன்னை நினச்சி பார்த்துருக்கேன், ஒரு வேளை சுகம் வந்துடுத்துனா நான் உன்னை மறந்து போயிடுவேனோ என்னமோ, அது மாதிரி துக்கத்தையே கொடுத்துன்றுன்னு பிரார்த்தனை பண்ண ஒரே ஒருவள் லோகத்தில் குந்தி தான். யதேதம் வியசனம் பிராப்பிய நாயம் சீந்தேன் மகான்மதிஹி. அப்போ யுதிஷ்டிரன் தலையை குனிஞ்சுண்டு போனானாம். பீமனும் அர்ஜுனனும் இனிமேல் நம்ம கையை, ஏன்னா வீரர்கள்லாம் அப்பப்போ கையை, நான்லாம் ஒன்றும் தட்டிக்க முடியாது, அவர் வீரர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், வீரர்கள் அப்பப்போ கையெல்லாம் தட்டிப்பா, ஹும்லாம் பண்ணிப்பா. இனிமேல் பீமன் அர்ஜுனன் சொல்லிட்டா, இனிமேல் யுத்தம் நடக்கிற வைக்க நம்ம அதெல்லாம் பண்ணிக்கூடாது. இருந்து என்ன பிரயோஜனம்,
இப்படி இல்லை திரௌபதி இப்போ பார் என்ன தெரியறதா, பைசப்ஸ்லாம் தெரியறதா, இருந்த என்ன பிரயோஜனம்? ஒன்றும் ரட்சிக்கிறதுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத கொல்லாமாக்கோல் கொலை செய் பாரத போர்னு இது புல்லாங்குழலாக இருக்கும்னு பார்த்தா ஊதாங்குழலாக தான் இருக்கும் போல இருக்குது. அதனால் இது பிரயோஜனம் இல்லைன்னு கீழே பார்த்துன்னு போனாலாம். சகதேவர்களும் நகுலனும் கீழே பார்த்துன்னு போனாலாம். திரௌபதி விரித்த கூந்தலோடு நடந்து போனாலாம். ஊர் மக்களுக்கு பிரத்யேகமாக சொன்னாலாம், பாருங்க நல்லா விரித்த கூந்தலை பார்த்துக்கிறேல. இதே மாதிரி தான் இந்த கௌரவ பத்னிகளும் இன்னும் 13 வருஷம் ஆனவுடனே இப்படி இருப்பான்னு சொல்லுவதற்காக நடந்து போனாலாம். அப்போ முன்னாடி தௌமியர் சாமவேதம் சொல்லிட்டு போனாராம். ஏன்னா வேதங்களில் நான் யாரா இருக்கேன்னார் பகவான், சாமவேதமாக இருக்கேன்னார். வேதங்களில் நான் சாமமாக இருக்கேன்னார். இன்றைக்கும் நம்ம வைகுண்டம் போனோன்னு முக்தாத்மாக்கள்லாம் ஹா ஊ ஹா ஊன் சாமகாயன் நாஸ்தே சாமகானம் தானே பண்ணோம். அந்த சாமவேத கிருஷ்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாமவேதத்தை சொல்லிட்டு தௌமியர் நடந்து போகிறார். எவன் சொல்லி இவ தௌமியனை முன்னாடி வச்சுண்டா? சித்திரரதன் சொல்லிண்டு, கந்தர்வராஜா சித்திரரதன் சொல்லிட்டு வச்சுண்டா. அதனால இந்த தௌமியர் முன்னாடி நடந்து போனாராம். அப்போ சஞ்சயன் சொன்னாராம், அப்பா ராஜா உனக்கு நான் பக்கத்திலேயே இருந்து நல்ல வார்த்தை சொல்லிட்டு இருக்கேனே, உன் அழிவை நீ தேடிக்கொண்டாயே, இனிமேல் அந்த கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இனிமேல் நீ ஒன்றுமே, நான் இனிமேல் என்ன பண்ணட்டோன்னு கேட்டான் நம் திருத்தாஷ். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டிய சமயத்தில் நீ ஒன்றும் பண்ணலை, இனிமே அவர் பார்த்துப்பார்னாராம். இது பின்னாடி சொல்கிறா, இவ கோவிந்தன்னு ஒரு சப்தம் கூட்டா இல்லையா, பின்னாடி வனப்பர்வால ஒரு கட்டம் வரும். எப்போ பெருமாள் வந்து இவாளை சந்திக்கிறார், இப்பெல்லாம் வரவே மாட்டார் கிருஷ்ணர். வனப்பர்வால ஒரு நாள் துர்வாசர் வந்துடுவார். அவர் வந்து பசின்னு வருவார். அப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே பகவான் நினச்சிப்போ அவர் வந்து ஒரு பருக்கையை சாப்பிடுவார் அக்ஷய பாத்திரத்துலேருந்து. அவள் ஜீர்ணோ பவான்னு சொல்லிட்டு அவள்லாம் போயிடுவா. அப்போ கிருஷ்ணரை பார்த்தோம்னா திரௌபதி அழுவோம், கிருஷ்ணா உன்னை தவிர்த்து ஒத்தரும் வந்து என்ன ரட்சிக்கலை பார்த்தியான்னு ஒரு 50-60 ஸ்லோகம் அழுவோம். அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், திரௌபதி யார் மன்னிச்சாலும் மன்னிக்கலையோ, உங்கள் அப்பா கூட மன்னிச்சுடலாம், ஆத்துக்காரர் மன்னிச்சுடலாம், நீ மன்னிச்சுடலாம், நான் அந்த துரியோதனனையும் அந்த யாரெல்லாம் அந்த சபையில் இருந்தாலும் ஒத்தரை மன்னிக்க மாட்டேன். நீ விரித்த கூந்தலுக்கு பதில் நான் இன்னும் சில மாசங்களில் சொல்கிறேன் பார், என்ன நடக்கிறது பார் அப்படின்னு வருஷம்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவள் என்ன வரப்பரவா முடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பகவான் சத்தியம் பண்ணுற பின்னாடி குரு மத்தியத்தில், அதாவது பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிக்கணும். இப்போ எல்லாரும் யுத்தத்துக்குன்னு கூடியிருக்கா, ஒரு பக்கம் கௌரவாள் ஒரு பக்கம் பாண்டவாள். ஏதோ அர்ஜுனன் வந்து என்னால் முடியாது, சண்டை போட, தாத்தா நின்றுருக்கார், அத்தங்கா நின்றுருக்கார், அத்தியம்பேர் நின்றுருக்கார், சித்தப்பா நின்றுருக்கார், பெரியப்பா நின்றுருக்காருன்னு சொன்னான். இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கணும், இதை பார் நான் சொல்கிறேன் கழி சண்டை போடு அப்படி மிரட்டின்தார்னு வச்சுக்கோ. நிருசிம்மாவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 கண்ணை காமிச்சுன்னு தான் அவன் கேட்டிருப்பான். இவர் அதெல்லாம் விட்டுட்டார். ரதத்தை நடுவில் வச்சுட்டு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், சரீரம் வேற, ஆத்மா வேற, சாங்கிய யோகம், ஸ்தித பிரக்ஞன். இப்போ அர்ஜுனனுக்கே என்ன கேள்வி கேட்டோன்னே மறந்து போயிடுது. ஏன்னா இவன் என்னென்னவோ உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம என்ன கேள்வி கேட்டோம், சண்டை போடலாமா வேண்டாமான்னு கேட்டோம், போடு போடாதேன்னு சொல்கிறது போல இவர் அதுக்கு பெரியவாள்லாம் எடுக்கிறா. அது திரௌபதி எனக்கு கதறினாலும் பெருமாளுக்கு என்ன திரும்பி கைமாறு பண்ணுறதுன்னு தெரியலையா. ஏன்னா கோவிந்தான்னு ஒரு சப்தம் கூட்டுட்டாளாவோ, அதனால் அவர் கடன் பட்டு நிற்கிறாராம். அந்த கடனை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியலையா. அதனால் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்த உபனிஷத் சாரமான பகவத்கீதை வாய் திறந்து சொல்லிவிட்டாராம். சொன்ன உடனே அப்படின்னு ஐயோ வளரிட்டோமோ, அவர் சொல்லியிருக்கவே வேண்டாங்க பகவத்கீதை. ஏன்னா அந்த திரௌபதி மேலே வச்ச அதீத பக்தி ஆசையினால் பிரேமையினால் அவள் கோவிந்தன்னு ஒரு சப்தம் கூட்டத்துக்கு அவருக்கு எப்படி கடன் தீர்க்கிறதுன்னு தெரியலையா. பின்னாடி கிருஷ்ணாவதாரம் முடிய போகிறது. கௌரவாளெல்லாம் அழிஞ்சாச்சு, அவளெல்லாம் ராஜாவாக்கியாச்சு பாஞ்ச பாண்டவாளை. இப்போ கிருஷ்ணர் உத்தவனை கூப்பிட்றார். அது உங்களுக்கு பாகவதத்தில் வரும், ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணர் உத்தவனை கூட்டு பேசுவாரே. அப்போ உத்தவனை பார்த்து சொன்னது தான் இந்த குருவாயுக்ஷேத்திர கதை. உத்தவனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய சிலை ஒன்று மிதந்துட்டு வரும், இதை நீ பிரார்த்திஷ்டை பண்ணணும். அப்போ உத்தவர் சொல்கிறார், நானே கழந்தட்டி போயிடுத்து நான் எந்த ஊரெல்லாம் தேடின்னு போவேன்னு சொல்லும் போது குருவும் வாயு உன்னோட கூட வருவா. குரு அதை பறந்து எடுத்து செல்வார், வாயுவை பறந்து எடுத்து செல்வார், குரு வழி காண்பிப்பார், மம்மி ஊருக்கு வந்தார், பிரதிஷ்டை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த உத்தவனோட பேசினதில் உத்தவன் கேட்குறா, கிருஷ்ணா இந்த அவதாரத்தின் நோக்கம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சுடுத்து. இந்த அவதாரத்தில் லோகத்தில் எல்லாரும் நல்லா கொண்டாடுவா உத்தவா, ஆனால் எனக்கு மட்டும் ஒரு குறை, உனக்கு குறையா கிருஷ்ணா என்னன்னு கேட்குறார். இப்போ சொல்கிறார் பகவான், அந்த ஸ்லோகம் இருக்குது, அது நான் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்ன சொல்கிறார்? சகிருத் ஸ்மரோபி கோவிந்தா நிருணாம் ஜன்மை ஸ்ததக்ருதம். சொல்கிறார் பகவான், அன்னைக்கு திரௌபதி கோவிந்தான்னு கூட்டாளோன்னு, அந்த கோவிந்தான் ஒரு சப்தம் கூட்டத்துக்கு நான் இன்னும் ஒன்றுமே கைமாறு பண்ணலையோன்னு தோன்றது உத்தவா. அந்த ஒரு குறை,
கோவிந்தான கூட்டத்துக்கு நான் பிரதி ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு போனாராம். காரணம் என்னென்னா, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், பெருமாளை நம்ம வாய் திறந்து ஒரு நாமா கூப்பிடுறோம் பாருங்க, அதுக்கு பெரிய கடனாக போய்டுறது அவருக்கு. ஐயோ இதை நான் கூட்டு கொடுத்தே, இப்போ நான் வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும்னு வந்துடுவார். அந்த நாமாக்கு அவ்வளவு ஒரு பிரபாவம். அதனால்தான் யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிஃப் பரிகீதானி தானி வக்ஷாமி பூதையே. இந்த ஒவ்வொரு நாமாவும் குணத்தை சொல்றது, ஒவ்வொரு குணத்தையும் ஒரு ரிஷி காண்பிச்சிருக்கார். சாதாரணமாக நினைக்காத யுதிஷ்டிரான்னு பீஷ்மாச்சாரியால் பின்னாடி சொல்றார். அப்போ அந்த சஹஸ்ரநாமத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே யஜ்ஞோ யஜ்ஞ பதிஹி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞ வாஹனஹா யஜ்ஞ புத் யஜ்ஞ பிருத் யஜ்ஞி, ரொம்ப ஹைஃபையாக சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே யுதிஷ்டன் கேட்குறார், அப்பேற்பட்டவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். யுதிஷ்டன் சொன்னார், பக்கத்தில் ஒன்று நின்றுருக்கே, தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷா கிச்சுக்குட்டின்னு, அதுதான் எல்லாத்துக்கும் பிரதி. இவரா? இது வெண்ணெய் திருடின்னு உட்காந்துட்டு இருக்கே, இது வெண்ணெய் திருடுறதுன்னு நினைக்காத, இந்த வெண்ணெய் உண்ட மாயோன்தான் உலகத்தை ஒரு நாள் உமிழ்ந்து அளந்தான். வாய்க்குள்ள ஸ்ரீவசுதேவ அண்ட கோட்ல குக்ஷி உண்டி, குக்ஷியில் வச்சுட்டாரே, புரோவ பாரம்மா ரகுராமா, அன்னைக்கு உலகத்தை தன் வயிற்றில் வச்சவன்தான் உமிழ்ந்து அளந்தவன். உலகத்தை உமிழ்ந்தான், அளந்தான், படைத்தான், அழித்தான், காத்தான், எது வேணாலும் பண்ணுவான். அப்பேற்பட்டவன் தான் உன் பக்கத்தில் நின்றுருக்கான்னார். அப்பேற்பட்ட கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணாவதாரத்தில் காண்பிக்கப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்களில் சிறந்தது இந்த வசத்தியான ஒரு விஷயம் திரௌபதி மானசம்ரக்ஷணம். பாகவத சாரம் நாராயணியம். பாகவதத்தில் திரௌபதியை ரக்ஷணம் பண்ணது வரல. கரெக்டா? இல்லை பாகவத எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்கு. கரெக்டா? பாகவதத்தில் இல்லை. அவருடைய லீலா சேஷ்டித்தங்கள் இருக்கும். அப்பப்போ உத்தவர் ஏதாவது அழுவர், விதுரன் வந்து ஓன் அழுவர், எல்லாம் ஏதோ இந்த மாதிரிலாம் நடக்குமே ஒழிய மான சம்ரக்ஷணம் இல்லை. ஆனால் நாராயணியத்தில் இருக்கு. ஏன்னா பட்டத்ரி wanted to bring the essence of Mahabharata also in Narayani.